மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து உமன்ஸுக்கு நிற்க கூட டைம் இல்லாமல் பரபரப்பாக அவ்வளோ வேலையே போயிட்டே இருக்கும். அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, அந்த 5 to 8 இல்லைனா 4 to 8ங்கிறது உட்காரக்கு நிற்கிறதுக்கு கூட ஏன் டீ டைம் கூட கிடைக்காம அவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கோம். ஏன்னா ஸ்கூலுக்கு கிளப்புற குழந்தைகளையும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களையும் சரி, அந்த டைமுக்கு சீக்கிரம் கிளப்பி விடணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அவ்வளோ சீக்கிரமாக பரபரப்பாக எல்லா வேலையும் முடித்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாத்தையும் முடித்து அவங்கள கிளப்பி விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எப்படா டீ குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மார்னிங் விளாக் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டே வந்து ஒரு 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு எப்போ மாதிரி ஓம் சரவண பவ ரிவர்ஸ் மெத்தடில் எழுதுவோம் இல்லையா, அதை தான் எழுதிட்டு இருந்தேன். ரவண பவச அந்த மாதிரி ஒரு 6 டைம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதை வந்து நான் ரீசன்ட் டேஸாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நீங்கள் 48 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சி இது எழுதிட்டு வரீங்களோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும். 48 நாள் முடிஞ்சும் நடக்கலாம், இல்லை நீங்கள் 20 நாள் முடிச்சோன்னே நடக்கலாம், 1 டேயில் கூட நடக்கலாம். அது காடோட இதுதான். முருகர் மேலே இருக்க நம்பிக்கை எப்போவுமே குறையவே குறையாது. அவரை மனசில் நினைக்க எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கும். இந்த ஓம் சரவணம்பவை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்லை 20 minutes அன்றைக்கி டேயில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நோட் மாதிரி எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். வீடியோ எடுக்கிறக்கா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் லைஃப்லேயா இருந்தாலும் சரி, டே டு டே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையெல்லாம் ஒரு 20 minutes எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கிச்சனுக்கு போயாச்சு. ஒரு 5:30ங்கும் போது கிச்சன் போயாச்சு. நேற்று ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே சண்டே தான் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இந்த டைம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. அதனால் 2 டேஸ்க்கு வேணுங்கிறத மட்டும் ஒரு 2 காய்கறி, முள்ளங்கி, பாருக்காய் இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எப்போ மாதிரி வாங்கிட்டேன். சரி சும்மா போய் வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சண்டே போய் அந்த வீக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து எடுத்து வைக்காமல் வச்சுருந்தேன். நைட்டெல்லாம் வாஷ் பண்ணி அது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தண்ணி இதாகவே இல்லை. அதனால் அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்படி போட்டு வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் நீட்டாக வச்சுக்கலாம். தக்காளிக்கு ரேட் கம்மின்னு சொன்னாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்து தொக்கு பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நேரத்தில் கூட நம்ம தொக்கு போட்டு ஏதோ தோசை அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். அதனால இப்போலாம் அடிக்கடி தக்காளி தொக்கு பண்ணி வச்சுறது ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் அது பிடிக்கவும் கூட. ஆனால் தக்காளி ஹீட்டு தான் ரொம்ப எடுத்துக்கூடாது. எப்போ அது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 month கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கடி தக்காளி தொக்கு பண்ணி வச்சுறது. இந்த ஒர்க்கிங் உமன் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே சரி இந்த மாதிரி தொக்கு, அதுக்கப்புறம் புளி கரைசல் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு மார்னிங் வந்து சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன விஷயம் தானே அப்பப்போ செஞ்சுக்கலான்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. இதில் கூட நம்மளுக்கு ஒரு வகை பெனிஃபிட் இருக்குது. அவசரமாக டைம் ஆயிடுச்சு, நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படிங்கிற டைமில் கூட நம்ம சாதம் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்போவுமே ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி அப்படி தான் இஞ்சி தட்டி போடலான்னு நினச்சேன், கடைசியில் மறந்தாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே டீயை குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கும் பாவக்காயை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் வெளியே. ஏன்னா பாவக்காய் குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ், பாப்பா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டால் அதுவே எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒன்று எடுத்து உள்ளே வச்சாச்சு. மார்னிங் எந்திரிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால வாய்ஸ் இப்படி இருக்குது. ஏன்னா மார்னிங் டைம் எந்திரிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிடுது, ஏன்னு தெரியல. நான் நிறையா டைம் சொல்லியிருப்பேன் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வந்து ரொம்பவே நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பெனிஃபிட்டும் தனியாக இருக்குது. நீங்கள் ஒரு 20 days இல்லை 1 month மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 4 o'clock இல்லை 4:30 எந்திரிச்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு, இல்லை அட்லீஸ்ட் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோம், நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி மட்டும் பாருங்கள்.
கண்டிப்பாக அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டே வேறு. ஏன்னா ஏர்லி மார்னிங் 4:30 அப்படிங்கும்போதெல்லாம் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். யாருமே நம்மளை சுற்றி இருக்க மாட்டாங்க. நம்ம இருக்கிற பிளேஸும் ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம அமைதியாக என்ன நினச்சி வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக எனர்ஜியாகவும் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா ஒன்ஸ் அதுக்கப்புறம் விடுறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. உருளைக்கிழங்க ஒரு தண்ணியில் போட்டு நான் வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாகக்காய் குழம்பு ரசம் மட்டும்தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானதை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். ரசத்துக்கு எப்போவுமே சீரகம், குருமிளகு, அது வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருவேன். எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி வந்து அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் இடிக்கல்ல போட்டு இடித்தாச்சு. குருமிளகு, சீரகம், இன்றைக்கி வெள்ளைப்பூண்டு மட்டும் இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுட்டேன். நம்மளுக்கு இப்படி அவசரமாக வேலை செய்யும்போது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த யோசிச்சு பாதி டைமே நம்மளுக்கு வீணாக போயிடும். இதே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு டக்கு டக்குன்னு அதை பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அட் டைமில் எழுந்திரிச்சு நம்ம என்ன செய்கிறோமோ கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு சொதப்பல் வந்துடும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகுறது இருக்குது. ஒவ்வொன்று தான் இந்த 1 பாட் ரைஸ் எல்லாம் வைக்கும்போது சீக்கிரமே முடிஞ்சிடும், அது நோ ப்ராப்ளம். ஆனால் 2-3 ஐட்டம் சேர்ந்தெல்லாம் செய்யும்போது அந்த டைம் எப்படி தெரியாது, கடன்னு போயிடும். இன்றைக்கி டே வந்து ஒரு ஹரிபரியாக தான் இருந்துச்சு. நேரமே எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, பாகக்காய் குழம்பு இருக்கங்காட்டி அதோட முடிச்சாச்சு. நல்ல வேலை. இல்லைனா அதுக்கு தனியாக செய்யணுன்னா டைம் கண்டிப்பாக பற்றிருக்காது. நான் ஒரு 8 o'clock அப்படிங்கும்போது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பாப்பாவை கிளப்ப போயிட்டேன். எனக்கு வந்து மார்னிங்காக மேக்ஸிமம் எல்லா டைமே முடிஞ்சிடும். ஏன்னா லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சாச்சு. எந்த ஒர்க்குமே ஈவினிங் வரைக்கும் இருக்காது. வாஷிங் மிஷினில் துணியை போட்டுவிட்டு அதுவுமே துவைச்சிரும். பாப்பா யூனிஃபார்ம் மட்டும் நான் கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா சீக்கிரமே மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டா நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதுக்கு வேண்டிய நான் சீக்கிரம் பாப்பா அவர் கிளம்புறக்குள்ளே எல்லா ஒர்க்கையுமே முடிச்சிருவேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன். வீட்டில் எப்படி கரெக்டாக வருமா என்னன்னு தெரியாது. இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஸ்நாக்ஸ் கொடுத்துவிட்டா கொஞ்சம் ஹாப்பியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாள்ன்னு தான் போட்டிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் பாப்பாவுக்கு கொடுக்குறனால மிளகுத்தூள் அதெல்லாம் எதுவுமே ஸ்பைசஸ் ஆட் பண்ணவே இல்லை. உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். உண்மையாகவே நல்லா வந்துருந்துச்சு. பாப்பாவும் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வந்தான். ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய பொட்டேட்டோ ஒன்று எடுத்தால் கரெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து வரக்கு. நான் 2மே போடலான்னு தான் நினச்சேன். சரி ஃப்ரைட் ஐட்டம் மார்னிங்கே எதுக்கு அப்படின்னு அவரு விரும்பி சாப்பிட மாட்டார், நான் சாப்பிடுவேன். சரி இதுலேயே கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ரித்விக் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 8 o'clockங்கும்போது லஞ்ச் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு நானும் ஃப்ரீ ஆகிட்டேன். பாப்பாவை கிளப்பி விட்டுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் பாப்பாவுக்கும் ஃபில் பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட்டும் முறுக்கு தான் வச்சுருந்தேன். இது வைக்கக்கூடாது, அன்ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து இதுதான் இருந்துச்சு. சரி ஓகே, 1 டே தானே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வரட்டுன்னு அவளுக்கும் பிடிக்கும். அதனால ஒரு டைம் இப்படி கொடுத்து விட்டுறலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அதான் வச்சுருந்தேன். இதாங்க மேக்ஸிமம் எல்லாரோட மார்னிங் ரொட்டீனு இதுவாக தான் இருக்கும். என்னோடய மார்னிங் ரொட்டீனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.